லைஃப்பில் எல்லாமே மெமரிஸ் தான் இல்லையா? ஹாப்பினஸ்னாலும் மெமரி, சேட்னஸ்னாலும் மெமரி. அந்த மெமரியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. மைசெல்ஃப் சுகுமார், ஐ எம் தி ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. மெமரியில் வரக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி மெமரினா என்ன அப்படிங்கிறத பேசிடலாம். மெமரினா ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன் அல்லது ரிமெம்பரிங் இன்ஃபர்மேஷன். அதில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. மேஜராக நம்ம 3 டைப் மட்டும் சொல்லுவோம். சென்சரி மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. சென்சரி மெமரி நம்ம பார்க்குறது, கேட்குறது, டேஸ்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ரெஜிஸ்டர் ஆகுது, கொஞ்ச நேரத்தில் ஸ்டோர் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துட்டு இது ஃபேட் ஆயிரும். ஸோ இப்போ கேட்டுட்டு இருக்க வாய்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மெமரியில் இருந்துட்டு ஃபேட் ஆயிரும். ஸோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகுது இல்லையா? இதுதான் சென்சரி மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரி ஒரு விஷயத்த ஒரு 15 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் ஹோல்ட் பண்ணி மெமரி பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 7603899009 அப்படின்னு சொல்கிறேன்னா அது உங்களால் ஒரு 50 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியுது அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். லாங் டேர்ம் மெமரி டேஸ், வீக்ஸ் ஆர் இயர்ஸ் அந்த இன்சிடென்ட்டை ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னா அது லாங் டேர்ம் மெமரி. இது இல்லாமல் இன்னும் நிறைய மைனர் டைப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் மேஜர் டைப்ஸ். மைனர் டைப்ஸில் எபிசோடிக் மெமரி, ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த ஈவெண்ட் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை எல்லாத்தையும் மெமரி பண்ணி வச்சுப்பாங்க, அது எபிசோடிக் மெமரி. செமாண்டிக் மெமரி வேர்ல்டில் ஒரு சில இண்டிபெண்டன்ஸ் டே இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? ஸோ இம்பார்ட்டண்ட்டான வேர்ல்டு திங்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது செமாண்டிக் மெமரி, அதாவது ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பாங்க. எபிசோடிக் கீழே வரதா ரிமோட் மெமரி. எபிசோடிக் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் நடந்தது. இந்த ரிமோட் மெமரி அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறது ரிமோட் மெமரி. அதே போல் லாங் டேர்ம் மெமரியும் இன்டென்ஷனலாகவும் பண்ணலாம், இன்வாலண்ட்ரியாகவும் நடக்கலாம். இன்டென்ஷனலாக அப்படிங்கிறப்ப ஸோ நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு லாங் டேர்ம் ஞாபகம் வச்சுருப்போம். அதே போல் ஜென்ரலாக நம்ம ஃபோர்ஸே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் லாங் டேர்ம் ஞாபகம் இருக்கும், அது லாங் டேர்மில் வரக்கூடிய ஜென்ரல் மெமரி. சரி, இப்போ மெமரியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு வருவோம். 2 ப்ராப்ளம், அம்னீசியா, பேரம்னீசியா. அம்னீசியாவில் நார்மல் மெமரி டிகேவும் இருக்குது. ஸோ நார்மலாக எல்லா பர்சன்ஸுக்கும் நடக்கிறது. ஸோ நடந்துகிட்டே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஃபேட் ஆகிட்டே வரும். ஸோ ஒரு சில விஷயங்கள் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டே வரும், அதை ரீகால் பண்ணாமல் மட்டும் அப்படின்னா சுத்தமாகவே ஃபேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நார்மல் தான். இந்த நார்மல் மெமரி டிகேவை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இதை நம்ம மறுபடியும் மெமரியில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா ரீகால் பண்ணால் போதும், நமக்கு மெமரியில் வந்துடும். சைக்கோஜெனிக் அம்னீசியா அண்ட் ஆர்கானிக் அம்னீசியா, இவங்க 2 பேரும் தான் ப்ராப்ளம். சைக்கோஜெனிக்னா என்ன? ஸோ எந்த அடியும் பட்டிருக்காது, ஆனால் சைக்காலஜிக்கலாக பிரெயின் அஃபெக்ட் ஆகிட்டு மெமரி லாஸ் பண்ணிடும், அது சைக்கோஜெனிக். ஆர்கானிக் ட்ராமா, அடிப்பட்டு பிரெயினில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் போனனால மெமரி லாஸ். ஸோ இது ஆர்கானிக் அம்னீசியா. சைக்கோஜெனிக் அம்னீசியாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. மேஜராக ஆங்ஸைட்டி அம்னீசியா அண்ட் டிப்ரெசிவ் அம்னீசியா. ஆங்ஸைட்டி அம்னீசியா எதனால் வரும்? நம்ம ஆக்குபேஷன் ஏதாவது ஆங்ஸியஸாக பண்ணுறோம், ஒர்க் வந்து ரொம்ப பதட்டமாகவே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அதனால நமக்கு அம்னீசியா வரும், இது ஆங்ஸியஸ் அம்னீசியா. அண்டு டிப்ரெசிவ் அம்னீசியா, இதை நம்ம டிப்ரெசிவ் சூடோ டிமென்சியா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இவங்களுக்கு ஆக்சுவலாக மெமரி லாஸ் ஆகலை, ஆனால் டிப்ரெஷனில் இருக்கனால மெமரி லாஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபியூஜ் ஆர் வேண்டரிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பையனுக்கு அட்ரஸ் தெரியாது, ஸோ அட்ரஸ் மெமரி லாஸ் ஆகிடும். அதனால அந்த பையன் அப்படியே வேண்டரிங் பண்ணிகிட்டே வேறு ஊர் வேறு நாட்டுக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ இதை ஃபியூஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் கேட்டதைமிக் அம்னீசியா, இதில் ஒரு பெயின்ஃபுல்லான மெமரியை மட்டும் அவங்க ரீகாலே பண்ண மாட்டாங்க, ஸோ அது நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது பார்த்தோன்னா ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி தான், ரிப்ரெஷன், அந்த மெமரியை ரிப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கு, அதனால இவங்களுக்கு அந்த இது நடக்காத மாதிரி ஃபீல் ஆகுது. இது ஈகோ மெக்கானிசத்தில் வரக்கூடியது, ஆனால் இவங்களுக்கு அது நடந்திருக்கு ஆனால் நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? அதனால இது ஒரு மெமரி ப்ராப்ளம். ஆர்கானிக் அம்னீசியா, இதுலேயும் 2 டைப் இருக்குது, அக்யூட் அம்னீசியா அண்டு க்ரானிக் அம்னீசியா. ஆர்கானிக்னாலே நான் என்னன்னு சொல்லிட்டேன், ஒரு ட்ராமானால பிரெயின் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு மெமரி போயிடுறது. ஸோ இதில் அக்யூட் சொன்னோம் இல்லையா? அக்யூட்டில் 2 டைப் இருக்குது, ரெட்ரோகிரேட் அண்டு ஆன்டிகிரேட். ரெட்ரோகிரேட்டில் ஸோ இன்ஜுரி நடக்குது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெமரிஸ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அது ரெட்ரோகிரேட். அந்த இன்ஜுரி நடந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மெமரிஸ் எல்லாமே போயிடுச்சு, அந்த இன்ஜுரி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல அப்படின்னா அது ஆன்டிரோகிரேட் அம்னீசியா. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், அந்த படத்தில் இந்த ஆன்டிரோகிரேட் அம்னீசியாவை கரெக்டாக காட்டியிருப்பாங்க. ஸோ இன்ஜுரி நடக்கிற வரைக்கும் அவருக்கு ஞாபகம் இருக்கும், இன்ஜுரிக்கு அப்புறம் எதுவுமே ஞாபகம். இந்த ஆன்டிரோகிரேட் ரெட்ரோகிரேட் ரெண்டுமே சேர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அது கொர்சாகாஃப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொர்சாகாஃப் சிண்ட்ரோமில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவங்களுக்கு சின்ன சின்ன மெமரிஸ் மட்டும்தான் இருக்கும், ரிமோட் மெமரிஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மெமரிஸை வச்சு நம்ம எல்லா மெமரிஸையும் கொண்டு வர முடியும். ஸோ அந்த அட்வான்டேஜ் மட்டும் இருக்குது. மற்றபடி புதுசாக இப்போ நடக்கக்கூடியது எல்லாமே ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு
இன்ஜுரிக்கு அப்புறம் நடக்கிறதும் இருக்காது, இன்ஜுரிக்கு முன்னாடி இருக்காது. ஆனால் ஒரு சில எபிசோட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுப்பாங்க. எபிசோட்ஸில் இந்த ஈவெண்ட்டில் இவங்க இருந்தாங்க. அந்த ரிமோட் மெமரி மட்டும் உங்கள்கிட்ட இருக்கும். ஆர்கானிக்லேயே க்ரானிக் பிரெயின் அம்னீஷியா சொன்னோம் இல்லையா? ஸோ க்ரானிக் அப்படின்னாலே ப்ராக்ரெசிவாக ரொம்ப நாள் நடந்துட்டு வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக மெமரிஸ்லாம் ஃபேட் ஆகிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த மெமரி ஃபேட் ஆகும்னா இன்றைக்கி நடக்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நடந்த போகும், நேற்று நடந்த போகும், அப்படியே போயிட்டு கிட்டத்தட்ட நமக்கு பர்த் வரைக்கும் நடந்த எல்லாமே லாஸ் ஆகிடும். இதை நம்ம ப்ராக்ரெசிவ் அம்னீஷியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராக்ரெசிவ் அம்னீஷியாவை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணவர் ரிப்போர்ட் அப்படிங்கிறவர். அம்னீசியாவில் நார்மலாகவும் இருக்குது, சைக்கோஜெனிக்கும் இருக்குது, ஆர்கானிக்கும் இருக்குது. அடுத்ததா பேராம்னீசியா அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா? பேராம்னீசியாவில் என்ன நடக்கும்? டிஸ்டோர்ஷன், நடக்காத ஒன்று நடந்ததா மெமரி பண்ணிப்பாங்க. ஸோ அது ஃபால்ஸ் மெமரி, அதான் பேராம்னீசியா. இதில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் மெமரி, நடக்காத ஒன்று நடக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது நடந்தே இருக்காது, அவங்களுக்கு செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட்டே வந்திருக்காது. ஆனால் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்தது காரணம் சிபிஏ வந்துச்சு, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்தே இருக்காது. ஃபால்ஸ் மெமரி அவங்கள்ட்ட இருக்குது. கிரிப்டம்னீசியா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இதில் அவங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்காது, ஆனால் அந்த விஷயத்த எங்கேயோ கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம், அல்லது எழுதியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தனக்கு நடந்ததாக சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அது நடந்தே இருக்காது. அவங்க அதை வேற எங்கேயோ கேட்டிருப்பாங்க. இதை கிரிப்ட் அம்னீஷியா அப்படின்னு சொல்கிறோம். கன்ஃபாபுலேஷன், மேக்ஸிமம் இது அடிபட்டனால வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் அவங்களுக்கு மெமரி பாதி தெரியும், ஓரளவுக்கு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு தெரியும். ஸோ இடையில கேப் விழுந்துடும். அந்த கேப்பை அன்கான்சியஸாக ஃபால்ஸாக ஃபில் பண்ணுவாங்க அவங்க. ஸோ கான்சியஸாக நானா ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அன்கான்சியஸாக அந்த கேப்பை உங்களோட மெமரி ஃபில் பண்ணிடும். ஆனால் அது தவறான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அப்படி ஒன்றும் நடந்தே இருக்காது. பாதி கரெக்டாக இருக்கும், இடையில கேப் விட்டு. ஸோ அந்த கேப்பில் மட்டும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை மெமரி ஆட்டோமேட்டிக்காக அன்கான்சியஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் கன்ஃபாபுலேஷன். சூடோலாஜியா ஃபேண்டாஸ்டிகா, இதுவும் கன்ஃபாபுலேஷன் மாதிரி தான். கன்ஃபாபுலேஷனில் ஒரு அடிபட்டனால அந்த மாதிரி போய் சொன்னாங்க இல்லையா, இடையில ஃபில் பண்ணாங்க. இந்த சூடோலாஜியா ஃபேண்டாஸ்டிக்கால அடிபட்டிருக்காது. ஸோ தன்னோட பர்சனாலிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக மேக்ஸிமம் ஒரு பர்சனல் க்ரைசிஸ் வரும்போது இவங்க மேக்ஸிமம் லைவ் பண்ணாங்க. அந்த மெமரிஸை பாதியை போய் சொல்லி வராங்க அப்படின்னா அது சூடோலாஜியா ஃபேண்டாஸ்டிகா. முன்சௌசன் சிண்ட்ரோம், இதை ஃபேக்டிடியஸ் டிஸார்டர் அப்படி கூட சொல்லலாம். இதில் அவங்களுக்கு இல்னஸே இருக்காது, ஆனால் மற்றவங்களோட அட்டென்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இல்னஸ் இருக்க மாதிரி காட்டிப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணுவாங்க, நிறைய ப்ரொசீஜர்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ எனக்கு அது இது அப்படிம்பாங்க. ஸோ இட் ஒன்லி ஃபார் அட்டென்ஷன் கிராப்பிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு டிஸார்டர், ஃபேக்டிடியஸ் டிஸார்டர். ஹைப்பர் அம்னீஷியா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஹைப்பர் அப்படின்னாலே அதிகமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்களுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது திடீர்னு ஞாபகம் வரும். ஸோ இது மேக்ஸிமம் 2 விஷயத்தினால நடக்கலாம். ஒன்று ஹிப்னாசிஸ் அல்லது ஆர்கானிக் இன்ஜுரி. அடிப்பட்டனால திடீர்னு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதாவது சுத்தமாகவே மறந்துடுவாங்க. ஸோ ஒரு லாங்குவேஜை 50 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதை சுத்தமாகவே மறந்துட்டாங்க, அந்த வேர்ட்ஸ் இப்போ ஞாபகம் வரும். ஸோ அது 2 வகையில் பண்ணலாம். ஹிப்னாசிஸ் டெக்னிக்ஸ் பண்ணி அந்த இதை கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஜுரி ஆகிட்டு இது ஞாபகம் வரலாம். ஸோ இதை ஹைப்பர் அம்னீஷியா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக தேஜாவோ, இப்போ நடக்கிறது எனக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது தேஜாவோ. ஆனால் ரியாலிட்டியில் இப்போ நடக்கிறது முன்னாடி நடந்தே இருக்காது, ஆனால் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மெமரி இருக்கு இல்லையா, ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் மெமரி, அது தேஜாவோ. லாஸ்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான அம்னீஷியா பற்றி பேசிட்டு போயிடுவோம், டிசோசியேட்டிவ் அம்னீஷியா. இதில் நான் யார், நான் எங்கே இருக்கேன், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இது மேக்ஸிமம் அடிபட்ட உடனே நடக்க சான்ஸ் இருக்குது. அடிபட்டு 1 hour ஃபியூ டேஸ் வரைக்கும் கூட இது இருக்கலாம். இதை டிசோசியேட்டிவ் அம்னீஷியா அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஹிஸ்டரிக்கல் அம்னீஷியா அப்படின்னு சொல்லலாம். இதில் அவங்களோட பர்சனல் ஐடென்டிட்டி, பர்சனல் ஹிஸ்ட்ரி எல்லாமே லாஸ் ஆகிடும். ஸோ அது சம்டைம்ஸ் ரெக்கவர் ஆகும், சம்டைம்ஸ் ரெக்கவர் ஆகாமல் போகலாம். ஸோ கலெக்ட் குட் மெமரிஸ், லிவ் ஹாப்பிலி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.